வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். மகா பெரியவாளின் கருணை அந்த சில நிமிடங்களில் நடந்ததுதான் ஆச்சரியம். கரும்புவில் ஏந்திய காமாட்சியின் செல்ல குழந்தையான மகா பெரியவாளுக்கு கரும்பினால் ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டிருந்த சங்கடம் எப்படி தெரியும்? அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகா பெரியவா காஞ்சிபுரத்தில் அருளாட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பண்டிகையோ திருவிழாவோ வந்தால் மடத்தில் மகா பெரியவாளை தரிசிக்க கூட்டம் அதிகமாக வரும். காரணம், அந்த சமயத்தில் பண்டிகையின் சிறப்பம்சங்களையும் அதன் புராணத்தையும் விளக்கமாக சொல்வார் மகா பெரியவா. அதோடு மடத்தின் சார்பில் பக்தர்களுக்கு விசேஷ பிரசாதங்களும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சமயம் மார்கழி மாதத்தின் கடைசி நாள், விடிந்தால் பொங்கல் திருநாள் என்ற சந்தர்ப்பத்தில் மகானின் அருள்வாக்கினை கேட்கவும் அருளாசியை பெறவும் பெரும் பக்தர் கூட்டம் வந்திருந்தது. வழக்கமான நேரத்தை விடவும் அன்று அதிக நேரம் தரிசனம் தந்து கொண்டிருந்தார் மகா பெரியவா. கனி வர்க்கங்களும் புஷ்பங்களும் என்று பக்தர்கள் மகானுக்கு சமர்ப்பிக்க கொண்டு வந்திருந்தவை நிறைந்து இருந்தன. மகா பெரியவா மார்கழி முடிந்ததும் தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லப்படுவதற்கான காரணங்களை சொல்லிவிட்டு சூரியனின் தேர்ப்பாதை தை மாதத்தில் திசை திரும்பும் என்று சொல்ல ஆரம்பித்தார். அப்படி தேர் திசை மாறும் தினம் உத்தராயண புண்ணிய காலம் என்று அழைக்கப்படும் என்பதை சொன்னார். அது தேவர்களுக்கு விடியற்காலை தொடங்கும் நேரம். அந்த சமயத்தில் விசேஷமான பூஜைகள் செய்வது நல்லது என்றும் விளக்கினார். உபன்யாசம் நிகழ்த்தி கொண்டே வந்திருந்த பக்தர்களுக்கு ஆசியும் அளித்து கொண்டிருந்த மகா பெரியவா திடீரென்று தன் உரையை நிறுத்திவிட்டு கொஞ்சம் தூரத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணியையும் அவள் மடியில் இருந்த குழந்தையையும் உற்று பார்த்தார். ஆச்சாரியாலின் அந்த செயலுக்கு காரணம் தெரியாமல் எல்லோரும் திகைப்போடு பார்க்க தன் பக்கத்தில் இருந்த ஒரு தொண்டரை அழைத்தார் மகா பெரியவா. அந்த பெண்மணியை இங்கே அழைத்து வா, அவளிடமிருக்கும் குழந்தையை அசைக்காமல் வாங்கி அப்படியே தோளில் சாய்த்து தூக்கி வா என்று சொன்னார் மகா பெரியவா. அப்படியே சென்று குழந்தையை தூக்கி கொண்டு அதன் தாயையும் அழைத்து வந்தார் அந்த சீடர். கிட்டே வந்ததும் குழந்தையின் தாயை பார்த்து குழந்தைக்கு என்ன என்று கேட்டார் மகா பெரியவா. அவர் கேட்டதும் வியப்போடு விழித்த அந்த பெண்மணி, எதுவும் இல்லையே, குழந்தை அசதியில் தூங்கிக் கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான் என்றார். இல்லையே, வரும்போது அவனுக்கு என்ன வாங்கி கொடுத்தாய் என்று கேட்டார் மகா பெரியவா. பஸ்ல வரும்போது அடம்பிடிச்சு அழுதான்னு ஒரு கரும்பு வாங்கி தந்தேன், வேறு எதுவும் வாங்கி தரவில்லை என்றார் அந்த பெண்மணி. அந்த பெண்மணி சொல்ல, குழந்தையை அப்படியே தோளில் போட்டுக்கொண்டு முதுகை தடவி கொடு, தலை கொஞ்சம் தாழ இருக்கட்டும். பெரியவா சொல்ல அப்படியே செய்தார் அந்த சீடர். அடுத்த சில நிமிடங்களில் நடந்ததுதான் ஆச்சரியம். தூங்குவது போல் இருந்த குழந்தை மெதுவாக இருமத் தொடங்கி பெரிதாக ஒரு சத்தத்தோடு கனைக்க அவன் வாயிலிருந்து வெளியே வந்து விழுந்தது ஒரு சிறிய கரும்பு துணுக்கு. கரும்பை தின்றபோது குழந்தை சரியாக துப்பாமல் சக்கையை கொஞ்சம் விழுங்கியதால் அது தொண்டையில் அடைத்து கொண்டு சுவாசம் குறைந்து குழந்தை மயக்கத்தில் இருந்திருக்கிறான் என்பது அதன் பிறகுத்தான் அந்த தாய்க்கே தெரிய வந்தது. இன்னும் கொஞ்சம் தாமதித்திருந்தால் குழந்தைக்கு என்ன வேண்டுமானாலும் ஆகியிருக்கலாம். ஆனால் தன் சன்னதிக்கு வந்த பக்தரை காப்பது தன் கடமை என்று யாரும் சொல்லாமலே அனைத்தையும் அறிந்து குழந்தையை காத்த மகா பெரியவாளின் தீர்க்க தரிசனத்தை நேரடியாக பார்த்தவர்கள் அனைவரும் பரவசத்தில் ஆழ்ந்தார்கள். கரும்புவில் ஏந்திய காமாட்சியின் செல்ல குழந்தையான மகா பெரியவாளுக்கு கரும்பினால் ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டிருந்த சங்கடம் எப்படி தெரியும் என்பதை நாமெல்லாம் புரிந்து கொள்வது அவ்வளவு சுலபமா என்ன? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி அன்பர்களே.